முந்து அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. நந்தகோபர், யசோதை பிராட்டி, கண்ணன், நம்பிமூத்த பிரான் ஆகிய நால்வரை நேற்றைய பாசுரத்திலே எழுப்பினார்கள். ஆனாலும் கண்ணன் எழுந்திருக்கவில்லை. ஏன் எழுந்திருக்கவில்லை என்னால், புருஷகார பூத்தையான பிராட்டியை முன்னிடாமல், நப்பின்னை பிராட்டியை முன்னிடாமல் நம்மை நேரே வந்து பத்துகிறார்களே, முறை தவறி நம்மை பத்தி விட்டார்களே என்று கண்ணன் எழுந்திருக்காமல் இருக்கிறான். இந்த பாசுரத்திலே முழுவதும் நப்பின்னை பிராட்டியை அவளை எழுப்புகிறார்கள். நப்பின்னை பிராட்டிக்கு உண்டான பெருமைகளை எல்லாம் சொல்லி அவளை ரொம்ப சந்தோஷமான சில வார்த்தைகளாலே அவளை அழைத்து அவளை எழுப்புகிறார்கள். 18வது பாசுரத்திலே உந்து மதகளித்தன் ஓடாத தோள் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன்மைத்துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒளிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். எம்பெருமானார் மிக உகந்த பாசுரம். எம்பெருமானாருடைய ஒரு வைபவத்தை எல்லாம் நமக்கு காட்டி கொடுத்த பாசுரம் இந்த பாசுரம். முதலிலே பாசுரத்தை அனுபவிப்போம். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். என்ன வார்த்தையை சொல்லி எழுப்பினால் நப்பின்னை பிராட்டி சந்தோஷப்படுவாளோ அந்த வார்த்தையை சொல்லி அழைக்கிறார்கள். கும்பர் மகளே அப்படின்னா நப்பின்னைக்கு சந்தோஷம் கிடையாது. என்னன்னு சொல்லணும்? நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். சீதா பிராட்டி ராமாயணத்தில் தன்னை சொல்லிக் கொள்ளும் பொழுது என்ன சொன்னாள்? ஸ்னுஷா தசரதஸ்யாஹம் சத்ரு சைன்ய பிரதாபினஹா. நான் யார் தெரியுமா? தசரதனுடைய நாட்டு பெண். ராமனுடைய மனைவின்னு சொல்லிக்கொள்ளவே இல்லை, தசரதனுடைய நாட்டு பெண் என்று சொன்னாள். இங்கே நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். அவர் எப்படிப்பட்டவர்? நந்தகோபர் என்னால் உந்து மதகளித்தன் ஓடாத தோள் வலியன். மத யானைகளெல்லாம் உந்தி தள்ளுபவர் நந்தகோபர். ஓடாத தோல்வலியன், நாட்டிலே நடையாடாத தோல் வலிமையை உடையவர். அப்படிப்பட்ட தோல் வலிமை யாருக்குமே கிடையாது என்று சொன்னார் நந்தகோபரை பற்றி. என்னதான் நப்பின்னை பிராட்டிக்கு சந்தோஷம் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்வதாக இருந்தாலும் கொஞ்சமாவது உண்மையை பேச வேண்டாமா? எந்த மத யானையை நந்தகோபர் உந்தி தள்ளினார்? எந்த போரிலே அவர் தோல் வலிமையை காட்டி ஜெயித்தார் என்னால் எப்படி? நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. நம்ம அந்த மாதிரி எங்கேயும் சரித்திரமே பார்க்கவில்லையே. பின்ன ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்னால், இதெல்லாம் நந்தகோபர் பண்ணவில்லை, ஆனால் கண்ணன் நிச்சயமாக பண்ணியிருக்கிறான். உந்து மதகளித்தன், மதம் பிடித்த யானையை உந்தி தள்ளியிருக்கிறான் கண்ணபிரான். அதற்கு மேலே ஓடாத தோல் வலியன், இந்த நாட்டிலே நடையாடாத தோல் வலிமையை உடையவன் கண்ணபிரான்.
இதெல்லாம் அவனுக்கு எங்கிருந்து வந்தது என்னால் நந்தகோபரிடத்திலிருந்து தானே வந்தது. காரணகுணாக காரியே சங்கராமந்தி என்று சொல்லுவார்கள். காரணத்திலே இருக்கக்கூடிய தன்மைகள் காரியத்திலே நாம் பார்க்கிறோம். நூல் வெண்மையாக இருந்தால் வஸ்திரம் வெளுப்பாக வருகிறது. குடம், அந்த மண்ணை கொண்டு குடத்தை செய்கிறோம். மண் சிகப்பாக இருந்தால் குடம் சிகப்பாக வருகிறது. மண் என்பது காரணம், குடம் என்பது காரியம். காரணத்திலே உள்ள குணங்கள் தானே காரியத்திலே வருகிறது. அதுபோல கண்ணபிரான் இதையெல்லாம் செய்திருக்கிறான் என்னால் அப்போ நந்தகோபுரத்திலிருந்து தான் அவனுக்கு இந்த குணங்கள் வந்திருக்கும். அதனால் அவரும் ஏதாவது ஒரு காலத்திலே இதையெல்லாம் பண்ணியிருப்பார். உந்து மதகளித்தன் ஓடாத தோல் வலியன் இல்லையென்னால் இப்படி கூட வைத்துக் கொள்ளலாம். ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். கண்ணபிரானே ஒரு யானை, தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப படு மும்மத புனல் சோர வாரணம் பையன் இன்னூர்வது போல் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் என்று கண்ணனே ஒரு யானை. அந்த கண்ணன் நந்தகோபுரத்தில் அடங்கி கிடக்கிறானே, அவனை உந்தி தள்ளுகிறாரே நந்தகோபர். அதனாலே உந்து மதகளித்தன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே என்று அழைத்தார்கள். நப்பினை பிராட்டி உடனே நினைத்தாள், கண்ணன் பிறந்த பிற்பாடு திருவாய்ப்பாடியிலே அத்தனை பெண்களுமே நந்தகோபருடைய மருமகள்கள் தானே, இது என்னை மட்டும் குறிக்கிறது என்று நான் ஏன் கொள்ள வேண்டும் என்று அவள் எழுந்திருக்காமல் இருந்தாள். உடனே வெளியிலே இருப்பவர்கள் என்ன சொன்னார்கள், நப்பின்னை என்று அவளுடைய திருநாமம். பின்னை என்னால் என்ன அர்த்தம், பின்னழகு ரொம்ப அழகாக இருக்குமாம் அவளுக்கு. முன்னழகை காட்டிலும் பின்னழகு, முன்னிலும் பின்னழகிய பெருமாள் என்று எம்பெருமானை சொல்கிறோமே, அதுபோல பின்னழகு. துப்புடை ஆயர்கள் தம் சொல்வழுவாதொரு கால் தூய கருங்குழல் நல் தோகமயிலனைய நப்பினை என்று பெரியாழ்வார் பாடுகிறார். தூய கருங்குழல் நல் தோகமயிலனைய நப்பினை, அது அழகான இந்த மயில் தோகை விரித்தார் போலே அவருடைய கூந்தல் இருக்கும் என்று தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். அப்படி பின்னழகு விஞ்சியதாலே பின்னை என்னே அவளுக்கு பெயர் ஏற்பட்டது. இல்லை, இன்னொரு காரணம் சொல்கிறார்கள். நப்பின்னை என்னால் அவள் நீலாதேவியினுடைய அவதாரம். நீலாதேவி என்பவள் ஸ்ரீதேவிக்கும் பூதேவிக்கும் பின்னால் இருக்கக்கூடிய நாச்சியார். அதனால் பின்னை. நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்று எழுப்பினார்கள். நப்பினை நினைத்தாள், நாம் பதில் சொல்லாமல் இருந்தால் நாம் இல்லை என்று இவர்கள் போய்விடுவார்கள் என்று நினைத்தாள். ஆனால் இவர்கள் என்ன சொன்னார், தெரிந்து கொண்டார்கள் நப்பினை உள்ளேதான் இருக்கிறாள் என்று. உடனே கந்தங்கமழும் குழலி கடை திறவாயி, நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லாவிட்டாலும் உன்னுடைய கூந்தலிலிருந்து வரக்கூடிய பரிமளம் அது நீ இங்குதான் இருக்கிறாய் என்று காட்டி கொடுத்து விடுகிறதே. கந்தங்கமழும் குழலி கடை திறவாயி, கதவை திற என்று சொன்னார்களாம். உன்னோட கூந்தல் எல்லாம் ஏதோ பெரிய நதிக்கு அணை போட்டு வைத்தார் போலே உள்ளே அந்த பரிமளம் எல்லாம் இருக்கிறது. இந்த அணையை உடைத்து திறந்து விடு, பரிமளம் எல்லா இடத்திலேயும் வீசட்டும் என்று கேட்டார்கள். நப்பினை பிராட்டி சொன்னாள், நடுராத்திரியிலே கதவை திற என்று சொல்கிறீர்களே, அது நடுராத்திரியிலே வந்தால் என்ன அர்த்தம் என்று கேட்டாலும். அதற்கு வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், எல்லா இடங்களிலேயும் கோழிகள், அதாவது அந்தந்த காலத்திலே கூவக்கூடிய கோழிகள் கூவிவிட்டன, பொழுது விடிந்து விட்டது என்று சொன்னார்களாம். உடனே அவள் என்ன சொன்னாள், நப்பின்னை, எல்லாம் ஜாம கோழி, அந்தந்த சமயத்திலே ஜாமத்துக்கு ஜாமம் கூவிவிட்டு மறுபடியும் அதெல்லாம் உள்ளே போயிடும். இது ஜாம கோழி கூவர இதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாது. இல்லை, இது வந்தெங்கும், அதுவும் இல்லாமல் ஒரு இடத்துல தானே வருகிறது, எல்லா இடத்துலையும் கோழி வந்துடுத்தா அப்படின்னா வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் என்று சொன்னார்கள். உடனே கோழிகளையெல்லாம் நீங்கள் அச்சமுறுத்தி கூவ செய்திருப்பீர்கள், பொழுது விடிய வேண்டும் என்பதற்காக. கோழி ஏதாவது போய் நாம் கொஞ்சம் ஏதாவது அது இம்சை கொடுத்து நீங்கள் கூவ வைத்திருப்பீர்கள் என்று சொன்னாலும். சரி, கோழியை வேண்டுமானாலும் நாங்கள் இப்படி பண்ணிவிடலாம். ஆனால் என்ன எடுத்து, மாதவி பந்தல் மேல் குயிலினங்கள் கூவினகான், மாதவி பந்தல், தங்களுக்கு பிடித்தமான மாதவி பந்தல் என்கிற இந்த குருக்கத்தி புஷ்பத்தினுடைய ஒரு பந்தலிலே குயிலினங்கள் கூவினகான், எல்லாம் குயிலெல்லாம் எல்லாம் ஜோடி ஜோடியாக பாட ஆரம்பித்து விட்டன என்று சொன்னார்கள் வெளியிலே இருப்பவர்கள். அதற்கு நப்பினை பிராட்டி பதில் சொன்னாள், ஏதோ ஒரு இடத்திலே அது ஒரு கோழி அழைத்தால் ஒரு குயில் கூவினால் போதுமா என்னால், பல்கால் குயிலினங்கள் கூவினகான், பலமுறை குயிலினங்கள் என்ன அந்த பெரிய பன்மையாக சொல்லி அப்படி கூவினகான் என்று சொன்னார்கள். ஆனால் அவள் பதில் எழுந்திருந்து வரவில்லை. ஏன் எழுந்திருந்து வரவில்லை என்பதை இவர்கள் உணர்ந்தார்கள். ஏனென்றால் ஒரு ராத்திரி கண்ணனுக்கும் நப்பினை பிராட்டிக்கும் பந்து விளையாட்டிலே ஒரு போட்டி நடந்திருக்கிறது. அந்த போட்டியிலே நப்பினை ஜெயித்து விட்டாள், கண்ணன் தோற்று விட்டான். அது பெருமிதம் தோற்ற
அவள் ஒரு கையிலே பந்தை வைத்துக் கொண்டிருக்கிறாள், இன்னொரு கையிலே கண்ணனை பிடித்துக் கொண்டிருக்கிறாள். பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட, பந்தை வைத்துக் பந்தார் விரலி, உன்னுடைய கையிலே பந்தை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய், இந்த விளையாட்டிலே நீ ஜெயித்து விட்டாய். உன் மைத்துனன் பேர் பாட, உன்னிடத்திலே தோற்றானே கண்ணபிரான், அவனுடைய தோல்விக்கு நாங்கள் ஒரு சகஸ்ரநாமம் பாட வேண்டும் என்று, அதற்காகவாது நீ எங்களை அனுமதிக்க வேண்டும், உன்னுடைய பக்கம் நாங்கள் எல்லாரும் வந்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். உடனே கதவை திறந்து கொண்டு உள்ளே வாருங்கள் என்று நப்பினை பிராட்டி சொன்னாள். இல்லை இல்லை, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து, உன்னுடைய சிவந்த தாமரை போன்ற திருக்கைகள், பிராட்டியினுடைய கைக்கு என்ன பெருமை, பாபங்களை கண்டு அஞ்சாதே என்று சொல்லக்கூடிய கை அது பகவானுடைய கை. அவன் அப்படி தான் சொல்லுவான், ஆனால் அவனை நம்ப முடியாது. நீ அவனுக்கு அஞ்சாதே என்று சொல்லக்கூடியவருடைய கை அது பிராட்டியினுடைய கை. அதுதான் செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப. அப்படி நீ எழுந்து வரும்பொழுதே இந்த வளையனுடைய சத்தத்தை கேட்டே நீ வருகிறாய் என்கிற ஆனந்தத்தை நாங்கள் அடைய வேண்டும். வந்து மகிழ்ந்து வந்து திறவாயி, அப்படி மகிழ்ந்து வந்து எங்களுக்காக நீ கதவை திறக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே நப்பினை பிராட்டியை பிரார்த்திக்கிறார்கள். இந்த பாசுரத்திலே எம்பெருமானார் அவர் மாதுகரமாக திருவரங்கம் பெரிய கோயிலே எழுந்தருளுகின்ற சமயத்திலே பெரிய நம்பி திருமாளிகையிலே இந்த பாசுரத்தை அனுசந்தித்து கொண்டு அவர் கதவை வாசலில் இருக்கிறார். அப்பொழுது பெரிய நம்பியுடைய திருக்குமாரத்தி அத்துழாய் அவள் கதவை திறக்கிறாள். வந்தவள் நப்பினை என்றே நினைத்து விட்டு அவள் என்ன பண்ணிவிட்டார், நப்பினை என்று நினைத்து சேவித்து விட்டார் எம்பெருமானார். இந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியவில்லை. இன்னும் சுவாமி இந்த மாதிரி எம்பெருமானார் நம்மை சேவிக்கிறாரே என்று திகைத்து போய்விட்டது அந்த குழந்தை. ஆனால் பெரிய நம்பி புரிந்து கொண்டார். உடனே எம்பெருமானாரை பார்த்து என்ன கேட்டார், ஜியா முந்து மதகளித்தன் அனுசந்தானமோ, ஓஹோ இவர் இந்த அனுசந்தானம் பண்ணியிருக்கிறார், குழந்தையை திறந்த உடனே நப்பின்னை என்னே நினைத்து சேவித்து விட்டார் என்பதை கண்டுபிடித்து விட்டார் பெரிய நம்பிகள், அவருடைய ஆச்சாரியர் ஆயித்து. ஆனால் எம்பெருமானார் ரொம்ப திருப்பாவையிலே ரொம்ப உகந்தவர், திருப்பாவை ஜீயர் எல்லாம் சொல்கிறோமே, அதற்கு இந்த பாட்டு ரொம்ப அழகான ஒரு எடுத்துக்காட்டு. இந்த பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் அது நாச்சியார் கோயில் திருநறையூர் என்கிற திவ்ய தேசம். இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய விஷயம் எதுவுமே கிடையாது, நாச்சியார் பற்றின விஷயம்தான் முழுவதும் இருக்கிறது. அங்கே திருநறையூரிலே இருக்கக்கூடிய வஞ்சுடவல்லி தாயார், அவர் யார் என்னால் அவளும் நீலாதேவியினுடைய அவதாரம் என்று காட்டுகிறார்கள். அங்கேயும் நாச்சியாருக்கு தான் மொத்த பிராதானியம், பெருமாளுக்கு ஒன்றும் கிடையாது. முதல் புறப்பாடு என்னால் முதலிலே தாயார் புறப்பாடு, அப்புறம்தான் பெருமாள் புறப்பாடு. திருவாராதனங்கள் தளிகைகள் எல்லாம் முதலிலே தாயாருக்கு நாச்சியாருக்கு தான், பிற்பாடு தான் பெருமாளுக்கு. ரொம்ப நாச்சியாருக்கென்றே ரொம்ப அந்த மேதாவி என்கிற மகரிஷி, என்னுடைய பெண்ணை நான் ரொம்ப செல்லமாக வளர்த்து விட்டேன், அதனால் அவளுக்கே அந்த செல்லம் குறையாமல் நீ அவளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று கண்டிஷன் போட்டு அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் நறையூர் நம்பிக்கு. அதனால் இன்றைக்கும் அப்படிப்பட்ட வைபவங்கள் அங்கே நடக்க காண்கிறோம். இந்த பாசுரத்திலேயும் கண்ணனை பற்றி எந்த விஷயமும் இல்லாமல் முழுவதும் நப்பினை பிராட்டியனுடைய விஷயமே இருப்பதனாலே இந்த பாசுரத்திலே திருநறையூர் என்கிற நாச்சியார் கோயில், அந்த நீலாதேவியினுடைய அவதாரமான வஞ்சுளவள்ளி தாயாரே அங்கே எழுந்தருளியிருக்கிறார். அந்த திவ்ய தேசம் இங்கே உணர்த்தப்படுகிறது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.